ஃபர்ஸ்ட் டைம் அவங்க 3 பேரும் ஒரு ஈவெண்ட் வந்ததேன்னு நினைக்கிறேன். ரொம்ப எனக்கு ஃபில் வித் லாட் ஆஃப் கிராட்டிடியூட் அண்ட் இவங்க எல்லாருக்குமே. அண்ட் அஃப்கோர்ஸ் இவங்களை சப்போர்ட் பண்ண அந்த இனிஷியல் ஸ்டேஜில் சப்போர்ட் பண்ண ஆடியன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அந்த அட்டகதிக்கு முன்னாடி வந்து எனக்காக என்னை கூட்டிகிட்டு போய் ப்ரொடியூசர்ஸ்க்கெல்லாம் என்னை இன்ட்ரடியூஸ் பண்ணி ரொம்ப ஓன் பண்ணி என்னோடய ஒர்க்கெல்லாம் காமிச்சு எப்படியாவது எனக்கு ஒரு படம் வந்துடணும்னு சொல்லி என் கூடயே தெரிஞ்சிட்டு இருந்தாரு தான் அகில உலக சூப்பர் ஸ்டார் சிவா வந்து. அவங்களோட டீமில் கிரிக்கெட் விளையாடிட்டு இருந்தோம். அது ஆக்சுவலாக பேச்சு போட்டி தான், பேசுகிற டீம் தான் ஜெயிக்கும், அவர் டீம் ஜெயிக்க செம்மையாக ஏமாத்துவாங்க. இங்கே படித்து அங்கே படிச்சு ஒரு எங்கள் டீம் நாங்கள் போய் ஒரு மேட்ச் விளையாட போனோம் அந்த வேன்ஸ்டே கிரவுண்டில். அப்போ வந்து நாங்கள் தோற்ற மார்ஜின் வந்து அந்த அங்கே இருக்கிற ரெக்கார்டோட அதிகம். அந்த ஃபஸ்ட்டு பேட்டிங்கோட தோற்ற மார்ஜின் அதோட அதிகமாக இருந்தது. அவர் ஒரு பவுலர் கூட்டு வந்தார். ஐபிஎல் வந்து ஞாபகம் இருக்காங்க, ஒரு சிஎஸ்கே உள்ள மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிற பவுலர்னா 39 ரன் கொடுத்தாரு ஒரு ஓவரில். அவர் தான் கேப்டன். அவருக்கு 2வது ஓவர் கொடுத்தாரு. சாண்டி கரெக்டாக இருக்கணும். அவர் அங்கேயே பிச் பண்ணப்பா, அவர் பிளேஸ்லேயே பிச் பண்ணார். ஸோ அந்த டைமில் நான் ரொம்ப டவுனாக அடிக்கடி ஒரு பைப்பாளாக தான் இருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம வேறு ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாமோ இல்லை நம்ம அப்படின்னாலும் வாய்ப்பு இல்லை. ப்ளஸ் நம்ம வந்து ஃபஸ்ட் படம் நல்லா பண்ணோம் அந்த மூட்லலாம் சுற்றிட்டு இருந்த ஒரு டைம். அப்போ வந்து எனக்கு ரொம்ப ஆறுதல் சொல்லுவார். அண்ட் வீட்டில் போய் எங்கள் அப்பா அம்மா தான் லைட்டாக அது மாதிரி இல்லை என்ன அப்படியே போயிடுவானா அப்படின்னு சொன்னோம். இல்லைம்மா அவங்க நல்ல மனசுக்காக அதெல்லாம் காமெடி பண்ணார் வீட்டில் வந்து. ரொம்ப ரொம்ப நன்றி சிவா. நீங்கள் பயங்கரமாக அந்த டைமில் எங்கள் யாருக்கும் எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. அப்படியே சாப்பிட்டு ஜூஸ் குடிச்சிட்டு இட்லி சாப்பிட்டு எல்லோரும் கலாய்ச்சிட்டு நம்ம தான் பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா படத்தையும் நல்லா இல்லை இதுன்னா வேஸ்ட்டு அந்த மூடு. அங்கேருந்து அப்புறம் தமிழ் படம் ஆக்சுவலாக நான் ஸ்டார்டட் ஒர்க். தமிழ் படம் தான் என்னோடய ஃபஸ்ட் படமாக இருக்க வேண்டியது. அண்ட் இது நல்லா இல்லை, மியூசிக் வந்து வேறு மாதிரி இருக்கணும்னு சொல்லி என்ன நீங்களே போயிடுங்க நான் அனுப்புறேன் அப்படின்னு சொல்லி அவங்க எஸ் நோ ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட் ஆகிட்டேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிவா. நான் ஆக்சுவலாக அது பெருசாக வெளியே பேசினதில்லை. அதுக்கப்புறம் தான் ஒரு நாள் வந்து டார்லிங் எதாவது சொன்னார். டார்லிங் மட்டும் தான் புரிஞ்சிச்சு. அவன் கன்ஃபார்மாக என்னதான் வரவே மாட்டான், வாய்ப்பே கிடையாது. ஏன்னா நிறைய பேர் நான் கிட்டத்தட்ட நான் ஒரு எக்ஸசைஸ் வச்சுருக்கேன். நம்ம பண்ணிக்க வேண்டிய படம் அது ஒரு 60 படத்துக்கு மேலே இருந்தது பிஃபோர் அட்டகதி. கன்ஃபார்மாக அதெல்லாம் டாப்பில் இருந்தது இந்த படம். அப்புறம் நான் 3 மாதத்தில் வரல எங்கள் வீட்டுக்கு போனார். கரெக்டாக 3 மாதத்தில் வந்தார். அப்புறம் ரஞ்சித் வந்து எனக்கு ஒரு மியூசிக் பிடிக்கல ஆரம்பிச்சார். பட் அது ஒரு மூவியாக மாதிரி. அதுக்கும் நான் ஒரு டிஜே, நான் வந்து ரொம்ப ஒரு ஆக்ரோஷமான எலக்ட்ரானிக் மியூசிக் ப்ரொடியூசர் பண்ணியிருந்தேன். அப்படியே வந்து எனக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அக்யூஸ்டிக்காக வேணும், இந்த லைஃப்லாம் போய் பாரு அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சார். நான் கல்வி கட்டமையாக வீட்டுக்குள்ளே இருந்தேன். என்னை வந்து ரஞ்சித் போய் எல்லோரும் மீட் பண்ண வச்சு ஃபோக் மியூசிக்னா என்ன போய் பாருங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சு அங்கேருந்து லிட்டரலி என்னை வந்து ஒரு தி மேட் மீன் சொல்லுவாங்க. என்னுடைய ஆர்ட்டை வந்து பிக் ரோல். ஸோ அது அட்டகத்தி வந்து அந்த ஸ்டூடியோ 3 ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றத எனக்கு நானே ஃபேஸ்புக்கில் பார்த்துருந்தேன். இது மெசேஜில் என்ன தான் பேசிக்கிறோம் கேவலமாக இருந்துச்சு. ஃபுல்லாக முக்கியம் எப்படியாவது நம்ம நல்லா வந்துடுவோம் செம்ம முக்கியம் எழுதிருக்காங்க ஃபேஸ்புக் மெசேஜில். அவர் வந்து ஸ்டூடியோ கிரீன் அப்படி வாங்கினா ஸ்டூடியோ கிரீன் கிரேட் கம்பெனி நான் அப்படிதான் நான் அடிச்சிருக்கேன். அப்படியா வா அவர் நான் அந்த அன்னைக்கு ஞானவேல் சார் வந்து அதை பார்த்து அவங்க அதை வைப்பாகி அவர் ஊரில் வந்து நான் வந்து இருக்கேன் என் பொண்ணு என் கணிக்கு அந்த மூடி போயிட்டார் சார். காலி இதுக்கு மேலே ஒன்றுமே இல்லை. ஆமாம் 80 lakhs கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு போதும் எனக்கு. அந்த நான் எப்படியாவது நம்ம பண்ணலாம் இருந்துட்டு நான் ஃபீல் பண்ணி எடுத்து இருந்த டைம். அப்புறம் ஞானவேல் சார் வந்து லிட்டரலி இந்த ஸ்டார்ட் மூமெண்ட் இந்த கணக்கில் அவர் நிறைய பேச விரும்புகிறாரு. பட் ஓகே ஜாலியாக அது அப்படிதான் நடக்குது. பட் அது இது எல்லாமே வந்து ஒரு ஐகானிக் மூமெண்ட்ஸாக நான் பார்க்குறேன். ஏன்னா இந்த ஃபஸ்ட்டு 3 படம் ஒரு எனக்கு ஒரு ஃபார் செல்ஃபிஷ் ரீசன்ஸ் ஒரு கம்போசராக வந்து இந்த 3 டேரக்டர்ஸோட என்னுடைய ஃபஸ்ட்டு 3 படங்கள் இருந்ததுக்கு நான் ரொம்ப ரொம்ப ஹாப்பி. நான் எப்பயுமே ரொம்ப பெருமையாக அதை பற்றி பயம். அதனால இவ்வளோ நேரம் நான் பேசியிருக்கேன். 4 லட்சம் நான் பேசுனதெல்லாம் மொத்தமாக எடுத்தால் இதோட கம்மியாக இருக்கும். ஸோ
ஐ வாஸ் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் கார்த்திக் சுப்ராஜ் வந்தப்பையும் சரி, அப்புறம் நலன்லாம் எப்படின்னா அவரும் அவரோட ஃப்ரெண்டும் வருவாங்க. வந்து நான் தூங்கும்போது கல்லுக்குள்ள அடிப்பாங்க. இந்த பால்கனியில் வந்து செங்கல் அடிச்சு வந்துங்க அந்த மாதிரி சொல்லி ரொம்ப வேற டோட்டலி வேற கேரக்டர்ஸ் 3 பேரும். ஸோ அந்த 3 பேரோட ஸ்டார்ட் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு லான்ச் ஈவெண்ட்னா ஸ்ரீகுமார் அவரை பற்றி பெருமையாக பேசுவோம். அவர் இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லி சைடில் இருப்பார். அதுக்கப்புறம் நைட் பார்ட்டி நடக்கும். இது ஒரு டெம்ப்ளேட் ஆகிடுச்சு. திமிரேட் அது. அப்புறம் தான் வந்து மொக்கையான படங்கள் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சேன். நானே அப்புறம் என்ன நீ அதே பண்ணுற, நீ முதல்ல பாடுறது எடுத்து அந்த ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் வீடியோ கரெக்டாக பண்ண போகிறதுக்கு ஒரு இன்ஸ்பிரேஷன் இருந்தது. அண்ட் சூதுகவம் வந்து அதான் நான் கார்த்திக் சார் நான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலி எப்போ பார்க்க ஆரம்பித்தாலும் ஃபுல்லாக பார்த்து பிடிக்கும். சில படம் அது ஒரு வைப் பிடிக்கும். எனக்கு சூதுகவம் அண்ட் கடைசி விவசாயி அப்படிதான் எங்கேயாவது பார்க்க ஆரம்பிப்பான். அப்படியே வேணும் உள்ளே போய் சர்க்கிள் இருக்குது அப்படின்னு. அது ஒரு அமேசிங் ஃபிலிம். நல்ல நான் வந்து எப்படின்னா அடுத்த படத்துக்கு நான் சொல்லியிருக்கேன், இன்னும் நெக்ஸ்ட் இந்த படம் முடிஞ்சு 7 months ஆடியோ லான்ச். நான் பாட்டு ரிலீஸ் பண்ணிடுவேன், நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதிங்க எல்லாம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு லாக் பண்ணியிருக்கேன். அதான் ஐ வாண்ட் ஆல் ஆஃப் தெம் டு மேக் லாட் ஆஃப் ஃபிலிம்ஸ். அண்ட் ரஞ்சித் இனிமேல் எடிஸ்டன்ட் நான் தான் பண்ணுவேன். மியூசிக்கு நான் யாருமே விட மாட்டேன். இது வந்து ஒரு கட்டளை. ஸோ I'm very very glad to be working with these legends and the Soodhgam 2 team லைவாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அது ரொம்ப ரேர் ஆகிடுச்சு. ஆடியோ லான்ச்னா ஆக்டிங் தான். அந்த சாங்கை பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணாங்க, ஆக்டிங் பண்ணுவோம். அது இல்லாமல் அவங்க இந்த ஸ்டேஜில் வந்து வைல்டாக அதை லைவாக பெர்ஃபார்ம் பண்ணி அதுக்குள்ளே ஒரு ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சது. எக்வின் கங்க்ராட்ஸ் மேன், சி லாட் ஆஃப் பொட்டன்ஷியல். பயமாக பண்ணுங்க. இன்னும் 2 படம் பண்ணுங்க அவ்வளோதான் ப்ளீஸ். அது இதே மாதிரி இன்னும் 2-3 டேரக்டர்ஸை ரெடி பண்ணி கொடுங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் சூதுகவம் 2 டீமுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அந்த ஐ ஹோப் அந்த பயங்கர வைப்பாக எனக்கு நான் ரொம்ப பயஸ்டு தான். இல்லைன்னா எல்லாருமே ரொம்ப பிடிச்சவங்க. உங்களுக்கு பிடிச்சதுன்னா ப்ளீஸ் சப்போர்ட் த ஃபிலிம். தேங்க்யூ ஸோ மச். ரெடி பண்ணிங்க. தேங்க்யூ. எல்லாரும் வணக்கம். சூதுகம் வந்து பண்ணும்போது ஒரு சேஞ்சான எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு. ஒரு 40 நாளில் பண்ணோம். எனக்கு அந்த இப்போ ஷூட்டிங் நடந்த விஷயம் ஞாபகம் இருக்கு. எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை. ஸோ அவ்வளோ ஒரு பயங்கர ஒரேட்டான ஒரு ரைடு. அது அவ்வளோ ஹெக்டிக்கான ஷூட்டு, பயங்கரமான ரைடு. அதெல்லாம் தாண்டி அந்த படம் அது மேஜிக் மாதிரி நடந்துச்சு. அந்த நிறைய விஷயம் நடந்துச்சு. அந்த ஸ்கிரிப்டு அது சீரியஸாக இன்னொரு பெரிய ப்ளஸ் ரொம்ப சொல்கிற மாதிரி முதல்ல ஸ்கிரிப்ட் படிக்கிற ஒரு ப்ரொடியூசரை பார்க்குறாங்க எல்லாருமே. ஸ்கிரிப்டை படித்து ஜட்ஜ் பண்ணுவார். அப்புறம் அவருக்கு வந்து இன்னொரு சீக்கிரம் என்னென்னா அவர் ஸ்கிரிப்டை மட்டும் ஜட்ஜ் பண்ணுறது, ஆளையும் ஜட்ஜ் பண்ணுறது. அவர் ஹோல்சமாக அந்த ஸ்கிரிப்ட் இவன் வச்சு தான் இப்படிப்பட்டான் அப்படின்னு ஹோல்சமான ஜட்ஜ்மெண்ட் இருக்குது. அந்த ஜட்ஜ்மெண்ட் தான் வந்து இன்றைக்கி எல்லாருமே ஒரு ஸ்டாண்டர்டான மக்களாக இன்றைக்கி உருவாகிருக்காங்கன்னா அதில் அவர் ஜட்ஜ்மெண்ட் உள்ளே இருக்குது. ஸோ அப்படி தான் சூழ்நிலை உருவாச்சு. 2வது ஆனால் இப்போ நான் எந்த லெவலில் நான் அதுதான் வந்து நானே வந்து டிவியில் சூழ்நிலை நல்லா பண்ணியிருக்காங்க. ரொம்ப நல்ல பசங்க நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாராட்டு வந்துருக்கேன். ஸோ நான் ரொம்ப அவே இல்லை. அதனால் சூழ்நிலை மேட்டை கொடுத்துருந்தா நான் வச்சு வித்தியாசம் பண்ணி வச்சு மாட்டிருக்கேன். ஸோ அதனால் நான் வேற ஒரு சூழ்நிலை போட்டுருக்கு சாலை சேர்ந்தது. பட் அதே மாதிரி இது வந்து இந்த சூழ்நிலை பேரை கேபிடலைஸ் பண்ணுறது மட்டும் இல்லாமல் எனக்கு தெரிஞ்சு ஸ்ரீ சார் வந்து இந்த ஸ்கிரிப்ட் வச்சுருக்கிற டீமு ரொம்ப நாள் ஒர்க் பண்ணாங்க. அவங்களுக்கு பயம் இருந்துச்சு, கண்டிப்பாக திட்டணும்னு. இந்த திட்டம் தரிசித்தாலே இது வந்து சக்ஸஸ் தான் அப்படிங்கிறதுக்காக ஒரு கடுமையான உழைப்பு போட்டாங்க. ஸோ நல்ல ஒரு சக்ஸஸாக வரணும். ஸோ உங்களுக்கு பேர் அடுத்தடுத்து நிறைய பேர் படம் இருக்குது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் எனக்கு கூட பின்னாடி ஒரு படம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் நல்லது. நன்றி, வணக்கம். வணக்கம், ரொம்ப மகிழ்ச்சி. சார் தங்கராஜ் சார் தங்கராஜ் சார் அண்ட் சூதுகவம் டீம் வந்து என்னோட வாழ்த்துக்கள். டீசர் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் எல்லாமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. டெஃபினட்டாக மக்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு வாழ்த்துறேன். அண்டு ஒரு நல்ல படமாக இருக்கும். ஜாலியாக இந்த படம் நடிச்சிருக்கேன். சிவா சென்னை வீட்டில் ரொம்ப ஃப்ரெண்டாக
ரொம்ப அன்பாக ஆரம்பித்த நட்பு தொடர்ந்து அப்படியே இருக்குது. அந்த அவர் வெற்றி பெறணும், அவருடைய என்ன சொல்கிறது ஸ்கில் இன்னும் பயங்கரமாக வெளிப்படலை. அது வெளிப்படணும் அப்படின்றது நம்ம தன்னத்தோடு காத்துட்ருக்காரு. நிச்சயமாக வெளிப்படும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. வாழ்த்துக்கள் வந்து அடுத்து சிவகுமார் அவர் மீட் பண்ண அதெல்லாம் சம்பவம் அவர் படம் பண்ணமான்னு ஓட்டார். ஓட்டவர் வந்து அவர் ஏதோ ஒரு படமாக நான் வந்து போய் ட்ரை பண்ணுறப்போ பேசிட்டே இருந்தோம், ரொம்ப நாள் பேசிட்டே இருந்தோம். படம் பண்ணலாம்னு சொல்லிட்டு அட்வான்ஸ் கூட தர மாட்டேன். ஆனால் நல்லா இருக்குது, படம் பண்ணலாம்னு சொல்லிட்டே இருந்தேன். அப்புறம் என்ன பண்ணாருன்னா ஏதோ ஒரு படம் போயிட்டு ப்ரிவியூ பார்க்க போயிட்டார். பாதி படம் முடிச்சிருந்தது. இவர் கூப்பிட்டு ஒரு ₹1 கொடுத்தீங்களா படத்தை முடிச்சிடலான்னு சொல்லிட்டு அவர் கூப்பிட்டு காட்டிருக்காரு. அந்த படம் பார்த்து அப்படியே ஓடிட்டார். ஏன்னா வந்து படமே எடுக்க வேணாம் அப்படின்ற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துட்டார். வந்ததுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா என்னடா இவர் வந்து படம் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு மோசஸ்ன்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் இப்போ படம் பண்ணுறான், என் அசிஸ்டன்ட் இருக்கலாம். நாங்கள் மோசஸ் என்ன பண்ணால் எங்களுக்கு தெரிஞ்சு இங்கிலீஷில் ஒரு லெட்டர் எழுதணும், ஒரு மெயில் எழுதி தலைவனுக்கு அனுப்பிச்சிட்டோம். அது படிச்ச உடனே கூப்பிட்டாரு, ஒரு 50,000 அனுப்பிச்சிருந்தாரு. அவ்வளோ கான்ஃபிடண்ட்டாக ஒரு மெயில் அனுப்பிச்சோம். ஸோ அந்த மெயில் வந்து இது ஃபுட்பால் இருக்குது, கிக் அடிக்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கிறேன், கிரவுண்டு தான் இல்லை, அந்த கிரவுண்டு ரெடி பண்ணிட்டு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு லெட்டர் ஒன்று அந்த மெயில் பண்ணோம். மெயில் பண்ணோடனே வந்து உடனே கூப்பிட்டு வந்து அட்வான்ஸ் கொடுத்தாரு. அப்படி தான் லைஃப் வந்து ஆரம்பிச்சுது. அந்த ராகேஷ் இருக்காரு, அந்த சுந்தர் 2 பேர் வந்து இந்த படத்துக்கு அந்த டைமில் வந்து அட்டகத்தி டைமில் வந்து பயங்கர உறுதுணையாக எங்களுக்கு இருந்தாங்க. அந்த சொன்ன பட்ஜெட்டை விட கம்மியாக எடுத்து கொடுத்து கரெக்டாக வந்து அவர் லாபம் வரக்கூடிய ஒரு படமாக அது வந்து மாறிச்சு. ஸோ அதனால தான் பீஸா ஆரம்பித்தார், உடனே வந்து ஆரம்பித்தார். ஸோ அதுக்கப்புறம் வந்து சுருதோவும், அப்புறம் 3 பேருக்கும் வந்து ஒரே கண்டிஷன், சந்தோஷ் நாராயணன். சந்தோஷ் வந்து ஃபஸ்ட்டு நான் மீட் பண்ணேன். சந்தோஷ் ஓகே ஒட்டாசி போட்டு வந்து ஒரு ஸ்டுடியோவில் இருந்தார். இருந்தோடனே வந்து அந்த மியூசிக் வந்து எனக்கு வேணா சந்தோஷ் கூட எனக்கு மியூசிக் ஓரளவுக்கு வேற ஒரு அப்படின்னு சொல்லி நான் போயிட்டு கேட்டேன். ஓகே பரவாயில்ல, ஆனால் எனக்கு வேறு மியூசிக் வேணுமாங்க அப்படின்னு சொன்னேன். அவர் போட்டு காட்டினது எங்கேயோ புரியல, இருந்தாலும் வந்து பரவாயில்ல அவன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அப்படி ஆரம்பிச்சது தான். அண்ட் வந்து சந்தோஷ் உடைய மியூசிக்கை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அண்ட் வந்து ஒரு இன்னைக்கு வந்து சந்தோஷோட மியூசிக் வேற ஒரு சவுண்டாக நிற்குதுன்னா அவருடைய ஒரு ஆர்டிஸ்டிக் குவாலிட்டி தான். அந்த குவாலிட்டி தான் எங்கள் எல்லாருமே ஒரு என்ன சொல்கிறது ஒரு புதிய சினிமா எடுக்கணும்னு முயற்சி பண்ணவங்களுக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்தது. அது வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஸ்டார்ட்டாக நான் நினைக்கிறேன். நம்ம வந்து அது ஸ்டார்ட் பண்ணி வச்ச சிவகுமார், சந்தோஷ் மற்ற எல்லாருக்குமே என்னுடைய உரை நன்றிகள். அந்த மாதிரி சுருதவும் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி அடையணும். இதில் இன்வெஸ்ட் பண்ணிருக்கிற தயாரிப்பாளர்களுக்கு வந்து ஒரு வெற்றி படமாக மாறணும். அந்த ஒர்க் பண்ண எல்லாருக்குமே வந்து ஒரு 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 சந்தோஷமான ஒரு தருணத்தை கொடுக்கணும் அப்படின்றது வந்து எங்களோட விருப்பம். மகிழ்ச்சி. நன்றி. சூரியகம் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மாஸ்டர் பீஸாக வந்து வந்துச்சு. இன்னொரு ஞாபகம் வந்து ஃபர்ஸ்ட் டே பார்த்தேன். ஸோ சூரியகம்ன்ற படம் வந்து எல்லாரும் சரும் சீரியஸும் பண்ணலாம் எங்களுக்கு வந்து சூரியகம் வச்சுருக்காங்க. ஸோ அதுக்கு வந்து நான் ஃபஸ்ட்டு ஒரு பெரிய தேங்க் பண்ணிக்கிறேன் சார். ஸோ அர்ஜுனுக்கும் எனக்கும் உள்ள ஒரு ட்ராவல் வந்து பிரபுதேவா சார்கிட்ட ஸ்டார்ட் ஆச்சு. பாம்பே ஃபஸ்ட்டு மீட் பண்ணோம். அங்கே வந்து நல்ல ட்ராவல் போயிட்டு மார்க்காண்டியில் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பார்ட் வந்து அர்ஜுன் வந்து ப்ளே பண்ணியிருக்கு ரைட்டிங். ஸோ மார்க்காண்டியோட சக்ஸஸ் எனக்கு எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு வந்து அர்ஜுனுக்கு ஒரு பேசியது. ஸோ மார்க்காண்டி தாண்டி இப்போ விஜயோட பெரிய வந்து பார்ட் வந்து அர்ஜுன் ரைட்டிங் இருக்காரு. ஸோ நீங்கள் அர்ஜுன்காக தான் நான் வந்தேன். பிகாஸ் சீரியஸாக ஒரு கம்பெனியில் வந்து நிறைய டேரக்டர்ஸ் உருவாக்குனாங்க. ஆக்சுவலாக ஏன் ஸ்கிரிப்ட் உள்ளே போயிட்டு வெளியே இருந்தது என்னோட சர்டிஃபிகேட் அப்போது. ஸோ ஐ விஷ் சூரியகம் 2 கிரேட் பிக் சக்ஸஸ். மியூசிக் டைரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. விஸ்வந்து கார்த்திக் வந்து சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த டீமுக்கு வந்து ஒரு வார்த்தை தேங்க்யூ. தேங்க்யூ சார். படம் வந்து போயிட்டு தேங்க்யூ சார். மீடியா எல்லாருக்குமே ஒரு பெரிய தேங்க்ஸ். அண்ட் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் தேங்க்ஸ் ஃபார் ஆல் த லெஜெண்ட்ஸ். தமிழ் சினிமாவோட எல்லா லெஜெண்ட்ஸுமே இங்கே தான் இருக்காங்க. ஸோ அவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய நன்றி. அண்ட் சிவா சார், தேங்க்யூ ஃபார் பீங் அ வண்டர்ஃபுல் கோ ஸ்டார். அண்ட் கீழே உட்காந்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணேன். மேலே வந்தோடனே எல்லாமே மறந்துடுச்சு பயத்தில்.
அண்ட் ஐம் ஸோ நர்வஸ் அண்ட் சிவி சார் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். எப்படி நலன் சாருக்கு கார்த்திக் சாருக்கு நீங்கள் ஒரு சான்ஸ் கொடுத்தீங்க, அதே மாதிரி எனக்கும் ஒரு சான்ஸ் கொடுத்து லைக் இந்த மூவியில் ஹீரோயினாக போடுறதுக்கு ரொம்ப நன்றி. And Karuna sir, and thank you for being a wonderful co-star. And December 13th movie release ஆகுது, கண்டிப்பாக எல்லாம் தேட்டரில் பாருங்க. Thank you. தேங்க்யூ வாழ்த்துக்கள்.